ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மாடி தோட்டத்தில் இருக்க இந்த அமர லில்லி மொட்டு வச்சையிலேருந்து பூ பூத்து விதை வைக்கிறது தான் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அழகாக மொட்டு வச்சாங்க, அழகாக பூ பூத்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பூ 2 பூ வச்சு அப்படியே அழகாக பூத்தாங்க. என்கிட்ட இருக்கிற 2 கலர் ரெட் கலரு உங்களுக்கு தெரியும், நான் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். லைட் ஆரஞ்சு கலர் ஒன்று, நல்ல ரெட் கலர் ஒன்றுங்க. இந்த 2 கலர் தான் என்கிட்ட இருக்குது. ஆனால் வருஷத்தில் ஒரு வாட்டி பூப்பாங்க. மாடி தோட்டத்தில் அவ்வளோ அழகாக பூத்து நிற்பாங்க. அந்த பூக்கோடைய டைம் அவங்க அழகாக தான் நம்ம ரசிக்க முடியும். அப்படி இருக்கும். வேறு எந்த பூ பூத்தாலும் நமக்கு பார்க்க தோணாது, இந்த அமர லில்லியை தான் பார்க்க தோணும். அந்த அளவுக்கு அழகாக இருப்பாங்கங்க. இதில் வெள்ளை கலரும் இருக்குது, ஒயிட் கலர். ஆனால் என்கிட்ட இல்லை. நான் பால் போடுற ஒரு வீட்டில், அவங்க வீட்டில் இருக்குது. ஆனால் நான் இதுவரை ஒரு கிழங்கு கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இதுவரை நான் கேட்கவும் இல்லை. அவங்க வெளியிலே வர்றதில்லை. வரக்கூடிய டைம் கேட்கணும்னு இருக்கேன். பார்த்தா கேட்டு வாங்கணும் அதுலேருந்து. இது பாருங்களேன், இது அந்த பூ நல்ல பெருசாக இருக்குது, இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது. காரணம் என்னென்னா, இது ரொம்ப சின்ன பாட்டில் இருக்குதுங்க. அதனால் சின்ன பூவாக பூக்குது. பாட்டை மாற்றி வைக்கணும். வச்சதுக்கப்புறம் அதே மாதிரி ரெட் கலரில் பூ பூக்கும்னு நினைக்கிறேன் பெருசாகிட்டு. இதில் விதை வரும்னு சொல்லிட்டு நான் பார்த்துருக்கேன். ஆனால் விதை போன வருஷம் விதை வந்துச்சுங்க. ஆனால் அதில் விதை வந்ததெல்லாம் ஒரு மாதிரி சூஞ்சு போன மாதிரி, விதை வச்சது ஒரு மாதிரி காஞ்சி போன மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் வரல விதை. இந்த வருஷம் ஆனால் விதை வச்சது கொஞ்சம் திக்காக இருந்துச்சு தொட்டு பார்க்குறதுக்கு. சரி, அப்படியே விட்டுட்டேன். இதில் விதை வருதா இல்லையா, இல்லைன்னா போன வருஷம் மாதிரி அப்படியே காற்று மாதிரி போயிருமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கட்டியாக இருந்துச்சு. தொட்டு பார்க்கக்கூடிய டைம் கொஞ்சம் திக்காக இருந்ததுனால அப்படியே விட்டுட்டேன். இதில் பாருங்களேன், இதில் 2 விதை வச்சுருக்கு. ஆனால் பச்சையாக தான் இருக்குது, நல்லா காயலை. ஆனால் அதில் வந்தது இப்போ ஃபஸ்ட்டு காமிச்சதில் காஞ்சிருச்சு பார்த்தீங்களா. காஞ்சி அப்படி விதை வெடித்து அப்படியே நிற்குது. இதுக்கு முன்னாடி நான் எல்லோ லில்லியெல்லாம் காமிச்சிருப்பேன், ரெயின் லில்லி. அதுலேயும் இதே மாதிரி தான் விதை வச்சு வெடிச்சிடும். நம்ம பக்குவமாக பார்த்து எடுத்துட்டோன்னா நம்ம கையில் கிடைக்கும். இல்லைன்னா அப்படியே உதிர்ந்து கீழே பாட்டில் விழுந்துட்டு அது போயிடும். இந்த வாட்டி கிடச்ச எனக்கு அமர லில்லியில் விதை கிடச்சது இதுதான் ஃபஸ்ட் டைமுங்க. இதை போட்டு பார்க்கணும் வருதா இல்லையான்னு. இந்த ரெயின் லில்லி வந்து நம்ம எல்லோ கலர் ரெயின் லில்லி. அந்த ரெயின் லில்லிக்கும் இந்த விதைக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தீங்களா. இது பெருசாக இருக்குது. அந்த ரெயின் லில்லி சின்னதாக இருக்குது. அதோட டிஃப்ரெண்ட்டாக இதை